உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் முட்டை பிரியாணி செய்வது எப்படி என்று பார்ப்போம். அதற்கு அடுப்பில் ஒரு குக்கர் வைத்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றவும். எண்ணெய் நன்றாக காய்ந்தவுடன் அதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை சேர்த்து நன்றாக வதக்கவும். நன்றாக வதங்கியவுடன் 2 மீடியமான சைஸ் வெங்காயம் போட்டு நன்றாக வதக்கவும். வெங்காயம் பிரவுன் நிறம் வரும் வரை வதக்க வேண்டும். வெங்காயம் வதங்கியவுடன் நாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நன்றாக வதக்கவும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனவுடன் 2 மீடியமான சைஸ் தக்காளி போட்டு நன்றாக வதக்கிக் கொள்ளவும். தக்காளி வதங்க சிறிது கல் உப்பு சேர்த்து நன்றாக வதக்க வேண்டும். கல் உப்பு போட்டால்தான் தக்காளி நன்றாக வதங்கும். தக்காளி வதங்கியவுடன் 2 பச்சை மிளகாயை நடுவில் கீறி சேர்த்து கொள்ளவும். சிறிது புதினாவும் சேர்த்து வதக்கிக் கொள்ள வேண்டும். நாம் வதக்கி முடித்தவுடன் சிறிது கல்லுப்பு, 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்து நன்றாக வதக்கிக் கொள்ளவும். மிளகாய்த்தூளினுடைய பச்சை வாசனை போகும் வரை வதக்கிக் கொள்ளவும். மிளகாய்த்தூளினுடைய வாசனை போன பின்பு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து நன்றாக வதக்கவும். நன்றாக வதக்கியவுடன் நான் 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கிறேன். அதற்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக் கொள்ளவும். 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றவும். தண்ணி சேர்த்த பிறகு உப்பு காரம் பார்த்து ஒரு தட்டு போட்டு மூடிக்கொள்ளவும். நாம் இப்பொழுது முட்டையை வேக வைத்து எடுத்துக்கொள்ளலாம். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்து பச்சை வாசனை போகும் வரை வதக்கவும். வதக்கிய பிறகு நாம் கீறிய முட்டையை அதில் சேர்த்து கொள்ளலாம். முட்டையும் மசாலாவும் ஒன்று சேர வேண்டும். இப்போ தண்ணி கொதித்து விட்டது. இப்பொழுது அதனுடன் அரிசி சேர்த்து கொள்ளலாம். அரிசி சேர்த்த பிறகு ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் பிழிஞ்சு விட்டதும் ஒரு தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடலாம். இப்பொழுது தண்ணியும் அரிசியும் ஈவனாக இருக்க வேண்டும். அதன் பிறகு நாம்
மசாலா போட்ட முட்டையை குக்கரில் சேர்த்துக்கொள்ளலாம். இப்பொழுது மூடி போட்டு விசில் போட்டு 2 விசில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது விசில் வந்தவுடன் ஒரு 10 நிமிஷம் தம்மில் விட்டு ஓப்பன் பண்ணி எடுக்கலாம். இப்போ உதிரியான நமக்கு முட்டை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுப்பை ரொம்ப ஸ்லோவும் வைக்காமல் ரொம்ப ஃபாஸ்ட்டும் வைக்காமல் மீடியமான இதில் வச்சா நமக்கு அடிப்பிடிக்காமல் நல்லா உதிரியாக வரும். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.